மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஆண்மையின்மை அல்லது பாலியலிலே அல்லது இல்லற வாழ்விலே ஏற்படுகின்ற பிரச்சனை. நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பவர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இவ்வளவு காலம் பார்த்த இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையை நீங்க பார்க்கின்ற போது இது ஒரு உலகம் முழுவதுமே சாதாரணமாக இருக்கின்ற பிரச்சனை. அதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடன் தொலைபேசியின் மூலமாக கதைப்பவர்கள் பார்க்கின்ற போது அவருக்கு மட்டுமே இந்த பிரச்சனை இருப்பதாக சொல்லுவார். சில நேரங்களிலே 10-15 வருடங்கள் இந்த பிரச்சனை இருப்பதாகவும் தான் அதை வெளியிலே சொல்ல முடியாது என்று கூட சொல்லி இருக்கிறார். சில பேருக்கு திருமணம் முடித்து 2-3 வருடங்கள் கழித்து கூட பிள்ளைகள் இல்லை. இந்த பிரச்சனை காரணமாக, அதாவது ஆண்குறி ஒழுங்காக விரைப்படைய முடியாத தன்மை, விரைப்படைந்தாலும் விந்து முந்துதல் அல்லது ப்ரீமெச்சுவர் எஜாகுலேஷன் என்று சொல்லப்படுகிற பிரச்சனை இருக்கிறது. திருமணம் முடித்த பிற்பாடும் பிள்ளைகள் இல்லாத பிரச்சனை, இவையெல்லாம் அவற்றையுமே அவர்கள் சொல்வதற்கு வெட்கப்பட்டு அவர்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள். முதலிலே நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகின்ற விடயம், இது ஒரு காமனஸ்ட் ப்ராப்ளம் இந்த வேர்ல்ட். உலகம் முழுவதும் இருக்கின்ற சாதாரண ஒரு பிரச்சனை. அதே நேரத்திலே இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்கும் எங்களிடையே எங்களுடைய இருதயத்திலே ஏற்படுகின்ற இந்த மாரடைப்பு சம்பந்தமாக, அதை நாங்கள் சொல்லுவோம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் என்று சொல்லுவோம். மாரடைப்பும் மாரடைப்புடன் தொடர்பட்ட பிரச்சனைகளும் இருதயத்திலே ஏற்படுவதற்கு உரிய அந்த காரணங்கள் அவையும் இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரியவையும் ரெண்டுமே ஒத்து போகிறது. அதாவது நான் மிக முக்கியமாக சொல்லுகிறேன், நான் பல பேரை கண்டும் இருக்கிறேன். உண்மையாக ஒரு வைத்தியர், நான் நினைக்கிறேன் 5-6 வருடங்களுக்கு முதல் என்னிடம் வந்து சொன்னால், ஒரு 2-3 கிழமையாக சொன்னார், ரிஷான், எனக்கு இந்த மனைவியுடன் நல்ல மனைவியில் இருக்கின்ற போது எனக்கு விரைப்புத்தன்மை ஏற்படவில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், கட்டாயமாக நீ பார்க்க வேண்டும், வேறு ஏதாவது வருத்தங்கள் வருதான்னு சொல்லி பார்த்த பிற்பாடு 2 மாதத்துக்கு பிற்பாடு அவருக்கு இந்த மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு பைபாஸ் சர்ஜரி, ஸ்டென்ட் போட முடியாமல் அது பைபாஸ் சர்ஜரி என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய ஒரு சத்திர சிகிச்சைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. எனவே இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், எங்களுக்கு இந்த மாரடைப்பு வருவதற்கு முதல் எங்களுக்கு ஒரு அறிகுறியாக இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எனப்படுகிற இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படுகிறது. எனவே தான் நான் முதலிலே சொன்னேன், இந்த ஆண்குறி விரைப்படையாத தன்மைக்குரிய காரணங்களும் அதே நேரத்திலே மாரடைப்பு போன்ற இருதயத்திலே ஏற்படுகின்ற நோய்களுக்குரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நோய்களுக்குரிய காரணங்களும் அந்த நோயை கூடுதலாக ஏற்படுவதற்கு காரணங்களாக இருக்கிற தன்மைகளும் ரெண்டுக்குமே ஒத்து போகிறது. ஏன் ரெண்டுமே ஒன்று ஆண்குறியில உங்களுக்கு தெரியும், நான் முதலில் ஆண்குறிய தன்மை உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஆண்குறியில மிகவும் மெல்லிய நாடிகள் நாளங்கள் இருக்கின்றது. இந்த நாடிகள் விரிய வேண்டும், அப்போதுதான் கூடுதலான ரத்தம் ஆண்குறிக்குள்ளே செல்ல வேண்டும். பிறகு நாளங்கள் சுருங்க வேண்டும், அப்போதுதான் இந்த நாடிக்குள்ளே சென்ற ரத்தம் இந்த ஆண்குறிக்குள்ளே சென்ற ரத்தம் வெளியில வராமல் இருக்க முடியும். இவற்றுக்கெல்லாம் மிகுந்த ஒரு ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன் என்று சொல்லுவோம், மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. இதே மாதிரி தான் எங்கள் இருதயத்திலும் முடியுறு நாடிகள் இருக்கிறது. இருதயத்துக்கு குருதியை விநியோகிக்கின்ற நாடிகள். இந்த நாடிகளில் வீக்கம் ஏற்படாமல் சுருங்குகின்ற போதுதான் எங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. எனவே ரெண்டும் ஒன்றாகத்தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ரெண்டுக்கும் உரிய இந்த காரணிகள் எல்லாம் ரெண்டுக்குமே ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதை நாங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் என்னோட கதைப்பவர்களுக்கு ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையுடைய பிரச்சனைகளுக்கு நான் மிகுந்த அவதானமாக சொல்லுவேன். கவனமாக இருந்து கொள்ளுங்க. அவருடைய ரிப்போர்ட்டுகளை அவர்களுக்கு திருப்பி மீண்டும் அவருடைய இரத்தத்திலே எல்லாம் இரத்த பரிசோதனை செய்து கொள்ள சொல்லி அவர்கள் நான் சொல்வது வழக்கம். அதே நேரத்திலே முக்கியமாக யோசிச்சுக் கொள்ளுங்கள். பல பேரை முதலும் சொல்லியிருக்கேன், சில பேர் மனைவி பக்கத்தில் அழுந்தவர்கள் கூட எங்களுக்கு இருக்கிறார்கள். எனவே யோசிச்சுக் கொள்ளுங்கள், இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை இது ஒரு நோய் அல்ல. இட்ஸ் நாட் அ டிசீஸ்.
இட்ஸ் அ சிம்டம். இது ஒரு நோய் அல்ல, இது ஒரு குணாங்குறி அல்லது இது ஒரு அறிகுறி. எனவே இது நோய் என்று யோசிச்சு போட்டு தலையுடைக்க வேண்டாம். இப்போது கூட ஒருவர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தால், அவருக்கு நான் மருந்து அனுப்பியிருந்தேன், அவர் மருந்தை குடித்துக் கொண்டிருக்கிறார், மருந்து குடித்து 3 நாள் இன்னும் சரிவரவில்லை என்று அவர் பதில் அனுப்பினார். மேஜிக்ல நடக்கும் என்று சொல்லி மாயாஜால வித்தையிலே இதை செய்ய சொல்லும்படி கடைசி வந்து ஒவ்வொருமே எதிர்பார்க்காதீர்கள். கட்டாயமாக சரிவரும், கட்டாயமாக இந்த பிரச்சனை நீங்கள் விடுபட முடியும். ஆனால் 1-2 நாட்களுக்குள்ளே விடை கிடைக்கும் என்று சொல்லி தயவு செய்து அதை எதிர்பார்க்காதீர்கள். ஒரு நாள் மருந்து குடித்த பிற்பாடு அடுத்த நாள் காலையிலே நீங்கள் மனைவியோடு இருக்கின்ற போது கூட நேரம் இருக்க முடியும் என்று சொல்லி ஒருபோதுமே எதிர்பார்க்காதீர்கள். இந்த எதிர்பார்ப்பானது முற்று முழுதும் ஒரு பிழையான எதிர்பார்ப்பாகவும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இது இருக்கும். எனவே இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ளவும். அடுத்ததாக, இந்த இரட்டல் டிஸ்பங்க்ஷன் நீங்கள் மருந்துகளை குடித்தும் சரிவராவிட்டால் நீங்கள் யோசிக்க வேணும், உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கிறது, ஏதாவது சொல்லுவோம் அண்டர்லையிங் டிசீஸ் என்று சொல்லுவோம். அந்த இடத்துல உங்களுக்கு சுகர், டயபிட்டிஸ் மெலைட்டஸ், நீரிழிவு நோயா இருக்கலாம், அல்லது கொலஸ்ட்ரால் போன்ற முக்கூட்டு அமிலங்கள், ட்ரைகிளிசரைட் கொலஸ்ட்ரால், அல்லது உடலில் இருக்கின்ற கூடாத கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், இவை கூடுதலாக இருக்கலாம். அவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக எங்களுக்கு இந்த பிரஷர், உயர்குருதி அமுக்கம் இருக்கு. எனவே உயர்குருதி அமுக்கத்துக்கு இந்த மருந்துகளை குடித்தால் உயர்குருதி அமுக்கம், குருதி அமுக்கம் கூடும் என்று கடைசி மட்டும் சொல்லாதீர்கள். எனவே இந்த மருந்துகள் எல்லாம் எங்களுடைய உடலிலே இருக்கின்ற இந்த பிளட் பிரஷரை குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறத விட ஒரு நாளும் அதிகரிக்காது. எனவே இந்த 3 பிரச்சனை, அண்டர்லையிங் இந்த 3 பிரச்சனைகளும் எங்களுக்கு கூடுதலாக இருக்கின்ற போது, கூடுதலாக வேற பிரச்சனைக்கு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், வேற பிரச்சனை இருக்கும், கூடுதலாக பாதிக்கப்படுவதை நான் கண்ட விடயத்தில் இந்த 3 தான் இருக்கிறது. ஒன்று உயர் குருதி அமுக்கம், ஹை பிளட் பிரஷர், 2வதாக இரத்தத்திலே டயபிட்டிஸ் மெலைட்டஸ், நீரிழிவு நோய் அல்லது சீனி வருத்தம், 3வதாக கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட், இந்த கொலஸ்ட்ராலினுடைய அளவும் முக்கூட்டு அமிலங்களுடைய அளவும் கூடுதலாக இருக்கின்ற ஒரு தன்மை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் இதை கொஞ்சம் அவதானமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே முதலிலே அந்த நோய்க்கு, அதாவது உங்களுக்கு மருந்து குடித்து செலவிடாவிட்டால் உடனடியாக நான் தொடர்பு கொண்டு அந்த நோய்க்கு மருந்துகளை கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லது அதை எவ்வாறு நாங்கள் இரத்தத்தை நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம் என்பதை பற்றி நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறோம். எனவே அடுத்த முறை வேறு நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். மீண்டும் உங்களை நாங்கள் அடுத்த முறை சந்திப்போம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லேயே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.